இருக்கிற தவிர ஏழைகளை ஒதுக்குவதற்கு காரணம் கிடையாது. அது பெருமைப்படுத்த மற்றவர்களை பார்த்து எத்தனை அடுத்த கட்டத்தில் நம்ம போராட்டத்துக்கும் வாழ்றதுக்கும் இல்லை ஒரு முன்னுதாரணமாக எடுத்துக்கிறேன். அந்த ஊக்குவிப்பாக தான் நான் உண்மையை செய்யணும்னு இருக்கிறேன். எந்த இடத்துலையும் உண்மையாளர்களும் உண்மையாளர்களும் தான் சொல்லிக் கொண்டிருக்கேன். இளைஞர்களுடைய தன்னம்பிக்கையாக தான் இதெல்லாம் என்னால ஒரு படிப்புக்காக ஒரு தாய் தந்தை இல்லாம ஒரு ஆராய்ச்சியாளர் ஓட்டுநர் ஒரு கிளீனரா இருந்து சப்ளையரா இருந்து சாலையபுரத்தில் ஒரு தள்ளுவண்டி போட்டு எந்த அளவுக்கு அவனால ஓட முடியாது. ஒரு நாள் ஏன் ஓட முடியாது? அந்த கேள்விக்காக தான் என்னுடைய வாழ்க்கையை நான் படம் பிடித்து என் பிள்ளைகளுக்கு நான் காட்டிக் கொண்டிருப்பேன். தங்களுடைய பிள்ளைகளுக்கும் அந்த மக்களுக்கும் காட்டிக் கொண்டிருப்பது. ஏன்னா காலேஜ் படிக்க வச்சோட பிள்ளைங்க சில பேருக்கு அப்பா அம்மாட்ட தகராறு பண்ணுவாங்க. எனக்கு என்ன ஊக்கு வச்சிருக்கேன், எனக்கு என்ன செஞ்ச, கல்யாணம் பண்ணி வச்சு கல்யாணத்துல மறைப்பான். இப்படி பெற்றோர்களை தாங்க முடியாத குழந்தை பிள்ளைகள் தமிழ் நெஞ்சங்களை அந்த குழந்தையில உங்களுக்கு இது கைகால்கள் தான் மிகப்பெரிய சொத்து, உங்க ஆரோக்கியம் தான் மிகப்பெரிய சொத்து என்று எண்ணி உங்க வாழ்க்கையை பெற்றோர்கள் உயிர் கொடுத்தார்கள். நம்ம தான் வாழ வைத்துக் கொள்ள வேண்டும். நம்முடைய புரிந்து கொள்வதற்காக தான் இந்த தமிழ்ச்செல்வன் அத்தனை டிகிரி கிளாஸ் செலவிலிருந்து கைகால் புண் வந்ததுல இருந்து நான் மசூதியில பசிக்கு நோம்பு கட்டி வாங்கி கொடுத்து நான் சொல்லிட்டு காரணம் உங்களுடைய தன்னம்பிக்கைக்காக. எளிமையும் இருக்கணும், சைவத்தன்மை இருக்கணும், பொறுமை இருக்கணும், அதே நேரத்தில் மிக இருக்கணும், வேகம் இருக்கணும். அந்த வெற்றி அடையாளத்தை நோக்கி ஒரு சிந்தனையில் பயணிக்கிறதுக்காக தான் இத்தனை போராட்டங்களை நான் கையெடுத்து இந்த மண்ணுக்கு மொழிக்கும் உங்க கூட பிறந்ததுக்கு உங்களுக்கு கைமாறாக நான் வாழ்ந்து கொண்டிருக்கின்றேன். என்னை பெருமைப்படுத்திக் கொள்வதற்காக நான் இத்தனை காலம் இந்த வீடு சொல்வதற்கல்ல. உங்களுக்கும் அது கிடைக்கும். எதுவுமான தமிழ் சின்னத்துக்கே இவ்வளவு உழைத்தால் கிடைக்கின்றா, இவ்வளவு அறிவு மாற்றமோடு ஒரு படிப்பு கல்வி தாய் தந்தை துணையோடு இருக்கும் இளைஞர்களுக்கு தமிழ் பிள்ளைகளுக்கு உங்களால் ஏன் முடியாது? அந்த வாழ்க்கைக்காக தான் உங்க தன்னம்பிக்கையாக தான் என்னை நான் அர்ப்பணித்திருக்கின்றேன். அதற்காக தான் என்னுடைய ஒவ்வொரு விஷயத்தையும் அர்ப்பணித்துக் கொண்டுதான் இருக்கிறேன். எந்த இடத்துலையும் என் வாழ்நாள் முழுவதுமே எந்த உலகமும் என் வாழ்க்கையில் இருக்காது. அதை என்னை பெருமைப்படுத்தி என்னை சிறுமைப்படுத்தி ஒரு மனிதப்படுத்தி இருக்கின்ற நோக்கமும் எனக்கு அந்த நோக்கத்தினால இந்த போராட்டம் எனக்கு. அதுக்காக நிறைய அன்பான இளைஞர்கள் எங்கே சென்றாலும் என் வாழ்க்கை பின்பற்றி அந்த கடை உங்களை பார்த்துதான் வைத்து நான் இந்த விஜய் டிவியில கூட நீங்க பாக்குறீங்க. சில தம்பி சொன்னாரு, இந்த உலகத்தை சம்பளத்தை விட்டு நான் இன்னைக்கு கறிக்கு போடுறதுக்கு காரணம் நீங்க சொன்னாங்க. அந்த மாதிரி இளைஞர்களுக்கு ஊக்குப்பா இருக்க. என் வாழ்க்கை ஒரு நீ நடந்தால் தரம், நான் நடந்தால் பாடம் என்று சொல்றேன். என் வாழ்க்கை ஒரு தரம் அல்ல, ஒரு பாடம். அது உங்களுக்கு எல்லாம் நம்மளுடைய இளைஞர்களுக்கு உறுதுணையாக இருக்க வேண்டும். பாருங்க, இந்த பிள்ளைகளையே காப்பாற்ற முடியுமா முடியாதான்னு ஒரு ஹோட்டல் நடத்துவது எவ்வளவு சிரமம், எவ்வளவோ இக்கட்டான நம்ம கொரோனா நேரத்துல கடைகள் எல்லாம் தாண்டி இன்னைக்கு காலேஜ் அளவு வந்து நிற்கிறேன் என்று சொன்னால் மீண்டும் பெருமைப்படுத்திக் கொள்வேன். என்னால் முடியாது என்றால் உன்னால் ஏன் முடியாது? என் தமிழ் பிள்ளைகளே, அதுதான் என்னுடைய கேள்வி. உங்களால் முடியும், உன்னால் முடியும் என்றால் வேற யாரால முடியும்? அந்த முயற்சிக்காக தான் நான் அடுத்த கட்டத்தை கொண்டிருக்கிறேன். நான் இந்த ஆன்லைன்ல போட்ட உடனே ஒரு 4 நாளே 18,60,000 பேர் விண்ணப்பித்திருக்கிறேன். உடனே சொல்லிட்டேன், இவ்வளவு அன்பும் ஆதாரம் உங்ககிட்ட இருக்கும்போது இந்த காலேஜ் ஒரு இல்லை, எங்க மூர்த்தி சார் தலைமையிலும், எங்க செந்தில் சார் தலைமையிலும், எங்க ராஜா சார் தலைமையிலும், எங்களுடைய டீம் தலைமையில அடுத்த ஆண்டு 30 காலேஜுகளை நான் தொடங்க இருக்கின்றேன். அது நல்ல படிக்க நடந்து கொண்டிருக்கின்றது. இதனால் இளைஞர்களுக்கு மற்ற காலேஜுக்கு நமக்கு ஒரு வித்தியாசம் என்னவென்றால், மற்ற காலேஜில் ஒருவர்கள் பணத்தை போட்டு உருவாளர்கள் இருப்பாங்க, நான் பணத்தை போட்டவர்கள் இல்லை. அத்தனை கேட்டீர்கள் சமையல் நிலையங்களும் தொழில்நுட்பங்களும் சர்வீஸ்ல இருந்து எப்படி செய்ய வேண்டும் என்பதிலிருந்து அனைத்தும் எனக்கு எக்ஸ்பீரியன்ஸாக பாடமாக சிறுவதிலிருந்து நான் எனக்கு இருக்கு. ரொம்ப ஈஸியாக சொல்லிடுறேன், நான் கையாண்டு வருவேன். நீங்க 3 மாசம் படிக்க வேண்டியிருந்தா எனக்கு 1 மாசமே போய் உங்களை பேசிக்கிறேன். அத்தை ஆற்றலோடு உருவாக்கி நானே பாடங்களுக்கு இருக்கின்றேன், உள்ள ஆலோசனைகளுக்கு இருக்கின்றேன். அதனால நீங்க பயன்பட முடிவீங்க. அது மட்டும் இல்ல, நம்ம நிறுவனத்தையும் வேலை வாய்ப்பு இருக்கு. படிக்கும் போது 10,000 சம்பளம் 5,000 சம்பளம் எல்லாம் கிடையாது. இனி படிக்க காலேஜ் டைம் ஆனவா இருக்கும்போது என் கடையில நீ ஒரு பிளேட் வைக்கிற மாஸ்டர் அப்படின்னா 40,000 80,000 வரைக்கும் போக முடியும். 80,000 படிக்கிற பிள்ளைங்க அதுக்கு ஏற்கனவே வேலை வாய்ப்பு இருக்கு. நம்ம சேலமானாலே உலகம் எங்கு நான் 2,000 திறங்கிற ஒரு வீரத்தில் அமைச்சு வந்துக்கிறோம். இன்னைக்கு தமிழ்நாடு வேலை நடந்துட்டு இருக்கு. இன்னைக்கு இருக்கிற கிளைகள் 50 கிளைகள் தான் 50 கிளைகள் வேலை நடக்குது. ஆஸ்திரேலியா, கனடா, மலேசியா, சிங்கப்பூர் போன்ற பகுதியெல்லாம் பணிகளை தொடர்ந்து நடந்திருக்கு.
அதனால நீங்க விரைவில் நம்ம காலேஜில் சேர்ந்து விரைவில் பணியில் சேரலாம். இது அரசு வேலை வாய்ப்பு இருக்கு, கப்பல் வேலை வாய்ப்பு இருக்கு, உலகம் வேலை வாய்ப்பு இருக்குது. அடுத்தது ஊட்டி சார் உங்களுக்கு விளக்கமாக சொல்லுவாங்க. அவங்களுக்கு சொல்ல வேண்டிய உங்க கேள்விக்கு நான் பதில் கேட்டேன். இந்த நோக்கம் படிப்பதாக யாரையும் நான் இன்னும் கூட அறிவிச்சிருக்கேன். நீ கூட இல்லையா உண்மையான முறையில் இல்லைன்னா கூட அவங்களுக்கு கற்றுக் கொடுத்து வேலை கிடைத்து அப்புறம் கூட வாங்கிக்கலான்னு நாட்டிலே முறையாக இதை நான் செய்ய இருக்கிறேன். யாருமே நல்ல முறையில பயன்படுத்திங்க. உண்மையாக நான் முகவரைய என் உறவுகளை யாரும் கேள்வியாவோ பெரியாவோ அப்படி எடுத்துக்கொள்ளாமல் மிக பொறுப்போடு அக்கறையோடு நன்றியோடு அதை பயன்படுத்தி நீங்கள் வாழ வேண்டும். நீங்கள் வாழ்ந்தால் நம்ம மொழி வாழ்ந்தால் நாடு வாழும், நாடு வாழ்ந்தால் நம்ம பாரதம் வாழும் என்று சொல்லி அடுத்த கேள்வி நான் உங்களுக்கு விடையளிக்கின்றேன். நன்றி, வணக்கம். பத்திரிகை நண்பர்களுக்கும் சேலம் ஆறாருடைய குழுமத்திற்கு அவருடைய தலைவர், துணைத் தலைவர், அவருடைய செயலாளர் வட்ட நண்பர்கள் செந்தில் என்பது அது எல்லாருக்கும் அவருடைய பணிவான வணக்கம். பொதுவாக இந்த 37 years ஆஃப் இந்த இண்டஸ்ட்ரியில் சாரோட உழைப்பை பற்றி அவர் சொன்னார். ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கு சார். நீங்கள் ரொம்ப நல்லா இருக்கணும் சார். அவரோட உழைப்பு இன்னும் ஒரு பக்கம் அவர் வந்து தான் எப்படி வளர்ந்த வழியை சொன்னார், வழியோட சொன்னார். நான் இப்படி எல்லாம் என்னோட கரியரில் நான் ட்ராவல் பண்ணேன். இன்னைக்கு இந்த இண்டஸ்ட்ரியில் ஒரு 50 பிரான்ச் மேலே கொண்டு வந்திருக்கோம். இன்னும் இன்டர்நேஷனல் ஓவர்சீஸ் லெவலில் நான் வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ண சொல்லியிருக்கேன். உண்மையில் அது ஒரு பாராட்ட வேண்டிய விஷயம். நீங்கள் ஒரு தமிழ் மண்ணிலிருந்து போகிறது, ஒரு தமிழர் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருக்கும் ஒரு வித்தியாசமான ஒரு டிஷ்ஷில் வந்து ஒரு ஏழை கூட ஒரு பிரியாணி சாப்பிட்றீங்க ஈஸியாக போகக்கூடிய அளவுக்கு இன்னைக்கு பிரியாணியை வந்து மிகைப்படுத்தி பார்க்காம எளிமைப்படுத்தி பார்க்குற அளவுக்கு கொண்டு போயிருக்காரு. இந்த கேட்ரிங் காலேஜ் பற்றி அவருக்கு ஒரு ஆசை எப்படி வந்து எனக்கு தெரியல. நண்பர்கள் வந்து என்ன சேலம் ஆறார் வந்து வாண்ட் டு எஸ்டாப்ளிஷ் பிரியாணி ஷாப் வந்து கேட்ரிங் காலேஜுக்கு வரணும், அது ஒரு மிகப்பெரிய லெவலில் கொண்டு போகணும் அப்படின்ட்டு அவங்க ட்ரீம், அவங்களோட விஷயம்லாம் ரொம்ப தெளிவாக சொன்னாங்க. கேட்கும்பொழுது ரொம்ப சந்தோஷமா இருந்தது. எனக்கும் இந்த கேட்டரிங் இண்டஸ்ட்ரிக்கும் எப்பயுமே ஒரு பெரிய ஈடுபாடு உண்டு. more than 20 years எனக்கு இது மேலே ஒரு தீராத ஆசை உண்டு. பட் எல்லா கேட்டரிங் காலேஜ் இருக்கு, நேஷனல் லெவல் இன்ஸ்டிடியூஷன்ஸ் இருக்கு, இன்டர்நேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ் இருக்கு, டொமஸ்டிக்காக நிறைய ஆம்லெட் குக்கிராமம் லெவலில் கூட நிறைய கேட்டரிங் காலேஜஸ் இருக்கு. பட் மற்ற இன்ஜினியரிங் ஸ்ட்ரீமை கம்பேர் பண்ணும்போது, ஆர்ட்ஸ் ஸ்ட்ரீமை கம்பேர் பண்ணும்போது, அல்லது வேறு துறைகள், அது பேராமெடிக்கல் கோர்சஸாக இருந்தாலும் இதெல்லாம் கம்பேர் பண்ணும்போது, இன்க்ளூடிங் இண்டஸ்ட்ரியல் ட்ரைனிங் ஸ்கூல், இண்டஸ்ட்ரியல் ட்ரைனிங் இன்ஸ்டியூட், இதெல்லாம் கம்பேர் பண்ணும்போது எந்த இடத்துல இந்த கேட்டரிங் காலேஜ், அதாவது ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் ஒரு மேலோங்கி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, படிச்சு முடிச்ச உடனே ரெஸ்யூம் கூட பிரிண்ட் எடுக்காம கேம்பஸ்ல பிளேஸ்மெண்ட் பண்ண முடியும்னா அதுக்கு ஒரே ஒரு படிப்பு ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் தான். அந்த தம்பி ஒரு வருஷம் கோர்ஸ் படிச்சிருந்தாலும் சரி, ஒரு வருஷம் கோர்ஸ் எல்லாம் நாங்கள் கிராஃப்ட் கோர்சஸ் சொல்லுவோம். அதில் வந்து ஃபுட் ப்ரொடக்ஷன் சொல்லுவோம், ஃபுட் அண்ட் பீவரேஜ் சர்வீஸ் சொல்லுவோம், ஹவுஸ் கீப்பிங் ஆப்ரேஷன் சொல்லுவோம். ஃப்ரண்ட் ஆஃபீஸில் முன்னாடி ஸ்டார் நட்சத்திர ரோட்டில் முன்னாடி இருக்கிறோம், அல்லது விமானத்தில் முன்னாடி இருக்கிறோம், அல்லது ஒரு இதில் வந்து கப்பல் துறையில் முன்னாடி இருக்கிறோம். இல்லை இண்டஸ்ட்ரீஸில் வந்து ஃப்ரண்ட் ஆஃபீஸ் இருக்கோம்னா ஃப்ரண்ட் ஆஃபீஸ் மேனேஜ்மெண்ட் சொல்லுவோம். எப்படி அந்த ஃப்ரண்ட் ஆஃபீஸ் ஹேண்டில் பண்ணணும் அப்படி இந்த ஃப்ரண்ட் ஆஃபீஸ் மேனேஜ்மெண்ட், ஹவுஸ் கீப்பிங் ஆப்ரேஷன், ஃபுட் ப்ரொடக்ஷன், ஃபுட் அண்ட் பீவரேஜ் சர்வீஸ். அதாவது பீவரேஜ் இன்னைக்கு பெரிய பெரிய ஸ்டார் ஹோட்டல் ரெஸ்டாரண்ட்ஸ் எல்லாம் பார்த்துருக்கீங்க. அதே போல பேக்கரி அண்ட் கான்ஃபெக்ஷனரி. ஸோ எந்த மாதிரி இந்த மாதிரி பேக்கரியில் இருக்கிற இன்னைக்கு இருக்கிற டிஷ்ஷஸ் பற்றி எல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த கோர்சஸ் வந்து கிராஃப்ட் கோர்சஸ்லேயே சொல்லிக் கொடுப்போம். அதோட சேர்ந்து டிப்ளமோ கோர்சஸ். எனக்கு வந்து ஒரு பட்டய படிப்பு வேணும், எனக்கு ஒரு 2 year ஒரு டிப்ளமோ வேணும்னா அந்த ஒருவேளை அந்த குழந்தைங்கனால அந்த ஃபீஸ் கட்ட முடியும் சார், வி கேன் கோ ஃபார் டிப்ளமோ கோர்சஸ். அந்த டிப்ளமோ கோர்ஸ்ன்றது ஒரு 4 செமஸ்டருக்கு 2 years. அதோட சேர்த்து பிஎஸ்சி ஹோட்டல் மேனேஜ்மெண்ட். ஸோ பிஎஸ்சி ஹோட்டல் மேனேஜ்மெண்ட்ங்கிறது அது ஒரு கிராஜுவேஷன், ஒரு 3 years பிஎஸ்சி ஹோட்டல் மேனேஜ்மெண்ட். அதே போல பிஎஸ்சி ஹோட்டல் மேனேஜ்மெண்ட்ல ஹாஸ்பிட்டாலிட்டி மேனேஜ்மெண்ட் ஒரு கோர்சஸ் இதெல்லாம் நாங்கள் இந்த வருஷம் இன்ட்ரோடியூஸ் பண்ணுறோம். ஸோ முதல்ல இந்த கிருஷ்ணகிரியில் ஒரு பிரம்மாண்டமான ஒரு more than 20,000 square feet ஒரு பில்டிங்ல வந்து ஃபர்ஸ்ட் டைம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இன்டர்நேஷனல் ஸ்டாண்டர்ட் லேபரேட்டரிஸ், அதாவது ஒவ்வொரு ஆப்ரேஷன்ஸுக்குமே ஃப்ரண்ட் ஆஃபீஸ்க்கும், ஹவுஸ் கீப்பிங்க்கும், ஃபுட் ப்ரொடக்ஷனுக்கும், ஃபுட் சர்வீஸ்க்கும் ஒரே நேரத்தில் ஒரு 200 மாணவர்கள் ட்ரைனிங் பண்ணக்கூடிய அளவுக்கு இதை நாங்கள் வந்து இப்போ உருவாக்கிக்கிறோம். ஸோ இப்போ அட்மிஷன்ஸ் இப்போ ஸ்டார்ட் பண்ணுறோம். இன்னைக்கு வந்து இந்த இனாகரல் பண்ணுறது என்னன்னா, இந்த ப்ரெஸ்ஸுடைய பிளஸிங்ஸோட, எல்லா பத்திரிகை நண்பர்களோட பிளஸிங்ஸோட, எல்லா யூடியூபர்ஸோட
ரசிகோட இவ்வளவு நாள் கடந்த 37 வருஷமா எப்படி அவருக்கு மிகப்பெரிய சப்போர்ட் கொடுத்துருந்தோம். இன்னைக்கு அவர் கைகளால் உருவாக்கப்படுகிற இந்த சேலம் ஆர்ஆர் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட்டுக்கு அதே ஈக்குவல் பிளஸிங்ஸ் இருக்கு. இதுவும் அடுத்த கட்ட நாங்கள் எப்படி அடுத்த வருஷம் 36 பிரான்ச்சஸ் கொண்டு போக நினைக்கிறோமோ அதுக்கு உங்களோட சப்போர்ட்லாம் தேவை. ஸோ இந்த இண்டஸ்ட்ரியை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாட்டில் படிக்கிற எல்லா ஸ்டூடெண்ட்ஸ் எது யாரு 10th ஸ்டாண்டர்ட் லெவலில் இருந்தாலும் சரி அல்லது 12th ஸ்டாண்டர்ட் லெவலில் இருந்தாலும் சரி, சிபிஎஸ்சியில் படிச்சிருந்தாலும் சரி அல்லது மெட்ரிகுலேஷன் படிச்சிருந்தாலும் சரி, தமிழ் வழியில படிச்சிருந்தாலும் சரி அல்லது வேற லாங்குவேஜ்ல வேற ஸ்டேட்ல படிச்சிருந்தாலும் சரி, ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் பொறுத்த வரைக்கும் 10th கம்ப்ளீட் பண்ணியிருந்தாலும் போதும், அதே மாதிரி 12th கம்ப்ளீட் பண்ணியிருந்தாலும் போதும். நிச்சயமா வந்து பாத்தீங்கன்னா படிச்சு முடிச்சவரை நாங்கள் கொடுக்குற 80% ஆஃப் ட்ரைனிங், அதாவது 80% ஆஃப் ப்ராக்டிகல் ட்ரைனிங், நாங்கள் கொடுக்குற 80% ப்ராக்டிகல் ட்ரைனிங்கும் 20% தியரி ட்ரைனிங், அதோட சரி லாங்குவேஜஸ். ஏன்னா எப்படி ஒரு வீட்டுக்கு தமிழ் மொழி வந்து ஒரு கதவு மாதிரியும் மாற்று மொழிகள் எல்லாம் ஒரு ஜனலா இருக்கும், அது போல வெவ்வேறு லாங்குவேஜஸ் வந்து அந்த ஸ்டூடெண்ட்ஸ் நம்ம ட்ரைன் பண்ணி அவங்களுக்கு ஒரு கம்யூனிகேட் இங்கிலீஷோட ஹிந்தியோட மற்ற எந்த கண்ட்ரிக்கு டிராவல் அந்த லாங்குவேஜஸ் எல்லாம் கொடுத்து அவங்களுக்கு ஒரு பெரிய விஷன், அதாவது படிச்சு முடிச்ச உடனே 2வது நாள் வந்து ஜாப் முடிச்ச உடனே we can give them opportunity. either and ஓவர்சீஸ்ல எங்க போனாலும் சரி அதை நாங்களே வாங்கி கொடுத்துறோம். எங்க சேலம் ஆர்ஆரோட குழுவுமே அந்த பிளேஸ்மெண்ட் பண்ணி கொடுத்துருவோம். அதனால ஜாபுக்காக எங்கேயும் அலைய வேண்டியது. அதோட சேர்த்து ஃபைனல் இயர் வரும்பொழுது நாங்கள் இம்ப்ளான்ட் ட்ரைனிங் சொல்லுவாங்க. அதாவது ஃபைனல் இயர் வரும்பொழுது எங்களோட கன்சார்டியம் போட்டிருக்கிற ஹோட்டல்ஸ் நிறைய ஐடிசி ஒரு மிகப்பெரிய பிரம்மாண்டமான நட்சத்திர ஹோட்டல்கள் நாங்கள் கன்சார்டியம் போட்டிருக்கோம், இன்டர்நேஷனல் ஹோட்டல்ஸோட கன்சார்டியம் போட்டிருக்கோம். இந்த கன்சார்டியம் என்ன ஆகுதுன்னு கேட்டீங்கன்னா இந்த ஸ்டூடெண்ட்ஸ் இங்கிருந்து போயிட்டு எந்த விதமான பியரோ பயமாயிடும் அவங்க ட்ரைனிங் எடுத்துக்கலாம். படிக்கும் போதே இந்த ட்ரைனிங்லாம் எடுக்கும்போது வெளியில போகும்போது அவங்களுக்கு ஒரு ஃப்ரெஷ் கேண்டிடேட் ஒரு ஃபீலிங் இருக்காது, அவங்களோட ப்ராக்டிகல் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து மிகப்பெரிய லெவலுக்கு போயிடும். ஸோ டெஃபினெட்லி ஐ கேன் ப்ராமிஸ் தட் எல்லா இந்தியாவில் இருக்கிற எல்லா கேட்டரிங் காலேஜை விட சேலம் ஆர்ஆருடைய கேட்டரிங் வந்து ஒரு மிகப்பெரிய விஷயங்களோட 100% பிளேஸ்மெண்ட் ஒரு குவாலிட்டி எஜுகேஷன் கொடுக்கறதுக்காக தான் இதை ஆரம்பிச்சிருக்கோம். ஸோ நீங்கள் தொடர்ந்து இதுக்கான சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ சார். சென்னையில வந்து ரெஸ்டாரண்ட்டா மட்டும் இருந்தோம், இப்போ அடுத்த ஃபீல்டு ஒன்று போவோம். ஏன்னா ஆஃப்டர் கோவிட்க்கு அப்புறம் தான் தெரிஞ்சுது இந்த ஃபீல்ட்ல எவ்வளோ வந்து ஆள் பற்றாக்குறை இருக்குங்கிறத நாங்கள் வந்து அனலைஸ் பண்ணுவோம். அதனால நாங்கள் என்ன பண்ணோம்னா நெக்ஸ்ட் இதுக்கு அடுத்தது என்ன அப்படின்னு சொல்லி யோசிக்கும் போது இதுக்கான ட்ரைனிங் இதுக்கான காலேஜ் ப்ராப்பராக வந்து சென்னையில் இருந்தாலும் அர்பன் அண்ட் ரூரல் சிட்டிஸில் இல்லை. ஸோ அதனால தான் நாங்கள் கிருஷ்ணகிரிங்கிற ஸ்பாட்டை ஃபஸ்ட்டு டிசைட் பண்ணோம். ஸோ கிருஷ்ணகிரியில் ரொம்ப டீட்டெயில்டாக இன்டர்நேஷ்னல் லெவலில் நிறைய ஹோட்டல் மேனேஜ்மெண்ட்ஸோட டைப் பண்ணி நம்ம வந்து லான்ச் பண்ணுறோம். அடுத்த 1 or 2 இயர்ஸ்க்குள்ள 36 காலேஜஸ் வந்து பிளான் பண்ணியிருக்கோம். ஸோ வந்து இப்போ எப்படி சேலம் ஆர்ஆர் ரெஸ்டாரண்ட்டுக்கு சப்போர்ட் பண்ணீங்களோ அதே மாதிரி சேலம் ஆர்ஆர் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் காலேஜ்க்கும் சப்போர்ட் பண்ணணும் மீடியா அண்ட் பப்ளிக் பீப்புளுக்கு. தேங்க்யூ. டைரக்டர் ஜெனரல் ஆஃப் எம்ப்ளாய்மெண்ட் ட்ரைனிங் வந்து நாங்கள் அப்ளை பண்ணி அப்ரூவ் ஆகியிருக்கோம். டிஜிஇ டைரக்டர் ஜெனரல் ஆஃப் எம்ப்ளாய்மெண்ட் ட்ரைனிங். ஸோ இதில் வந்து டைரக்டர் ஜெனரல் ஆஃப் எம்ப்ளாய்மெண்ட் ட்ரைனிங் இதில் வந்து நாங்கள் நிறைய ஸ்கில் ட்ரைனிங்லாம் பண்ணி கொடுப்போம் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு. இது நாட் ஓன்லி காலேஜ் சேரவங்க மட்டும் தான் இதை படிக்கணுன்றது கிடையாது. ஒருவேளை யாராவது ஒரு 30 days ஒரு பிரியாணி கோர்ஸ் பண்ணணும், இல்லை 60 days ஒரு கிராஃப்ட் கோர்ஸ் கிராஷ் கோர்ஸ் பண்ணணும் கூட வேற எந்த கோர்ஸ்னாலும் சரி கேட்டரிங் ரிலவெண்ட்டாக பண்ணுறவங்க தி கேன் கம் டு ஒரு இன்ஸ்டிடியூஷன் அது பெனிஃபிட் பண்ணுறவங்க ப்ரோக்ராமை பண்ணியிருக்கிறோம். ஸோ அதுக்கான சான்றிதழ்கள் மத்திய அரசு சான்றிதழ்கள் இல்ல நான் தான் அவங்களுக்கு அட்வைஸ் பண்ணேன் இதை நம்ம பண்ணியே தீரணும் அப்படின்னு. அது ஏன் காரணம்னு கேட்டீங்கன்னா என்னன்னு எனக்கு ஒரு வெறி உண்டு. எனக்கு தெரிஞ்ச இந்த ஆற்றல் எல்லா பிள்ளைங்களும் போய் சேர்ந்தா எப்படி இருக்குங்கிறது அது எப்படி கொண்டு போகணும். இப்ப என்கிட்ட வந்தா என் வீட்டுல இருக்கிற மாஸ்டர்ஸ் யாருமே வந்து வெளியில வேலை பார்த்தவங்க கிடையாது. என்கிட்ட வெங்காயம் வாங்கி வந்தவங்க பரோட்டா போட வந்தவங்க தான் நீங்க ஆர்ஆருடைய மாஸ்டரா இருக்காங்க. இப்ப இவங்களை ட்ரைன் பண்ணேன். நீங்க நல்ல ஒரு சேலரியில பிள்ளைங்க எல்லாம் வீடு கட்டி தன்னோட அக்கா தங்கைகள்லாம் கட்டி கொண்ட அளவுக்கு நல்ல ஒரு வருமானத்தை வீட்டு கொடுத்தேன். இதை நாடகம் யாரும் கொடுக்கக்கூடாது. அப்ப என்ன பற்றாக்குறை ஏற்படுது. நான் வெளிநாட்டுல என்ன கிளை எழுதுறவங்களும் சரி வெளிமாநில இருந்து அவங்க கேட்கிற ஒரே கேள்விதான், சார் ஆள் கொடுப்பீங்களா, சேலம்ல இருந்து லேபர் கிடைக்குமா, பணம் கூட எல்லாம் தயாரா இருக்கிறாங்க. என்கிட்ட எல்லாருக்கும் நிர்வாகம் தெரியல, பணம் இருக்குது, ஹோட்டல் நடத்த தெரியல. நானே சொல்லுவேன் ஹோட்டல் நடத்த தெரியாம ஹோட்டல் நடத்தவே கூடாதுன்னு. அது கற்பனை சொல்லுவேன். எவ்வளவு கொண்டு வெட்ட வேண்டியது இல்லை. ஒரு கடையை கொண்டு கொடுத்தா அவ்வளவு செத்துருவான் தெரியாதவங்களுக்கு. அவ்வளவு டென்ஷனான ஒரு தொழில்.
எத்தனை பேர் தப்பிட்டு போயிருக்கிறாங்க, வெளியே தெரியாது, எனக்கு தெரியும். சேலம் மரம் நடத்திட்டு போன அத்தனை கடைகளுமே அடுத்த நடத்துற கடை தான் நான் டேக்கன் பண்ணி ஊரை மட்டும் மாத்திட்டு நடத்திட்டு இருக்கிறேன். அதனாலதான் ஒவ்வொரு கடை ஒவ்வொரு பேசும் இருக்க காரணம், அந்த நடத்த முடியாம விட்டுட்டு போன கடை எங்க வசதியாலும் ஃபேமிலி கம்மியா இருக்குது, அவங்களையும் காப்பாத்திட்டு. அதனால இந்த ஹோட்டல் நடத்துறவங்க நடத்தக்கூடாது. இப்ப எல்லாருமே ஆள் கேட்கிறாங்க, சார் ஆள் கிடைக்குமா, லேபர் கிடைக்குமா, மாசத்துக்கு கிடைச்சிட்டா சேனாளருக்கு 5000 வகுப்பு உடனே போடலாம். ஆட்கள் இல்லை, உணவுத்துறை இல்லை. பிரியாணிங்கிறது நெருப்பு மிஷின் கிடையாது. சில வெங்காயம் வெட்டுற மிஷின், தக்காளி வெட்டுற மிஷின் தான் தவிர தம்மு மசாலா அடிச்சு போடுவது ஒரு மனிதனால தான் முடியும். அதனாலதான் உலகமே பிரியாணி மட்டும் இருக்காது. மற்றவங்க பீஸா ஈஸியா கிடைச்சிடும், எல்லாம் ஃபுட்டு கேக்கு கிடைக்கும், சாக்லேட் கிடைக்கும், பாலம் இல்லை. பிரியாணினா நம்ம ஆளுங்க விட்டா வேற யாராலையும் வேலைக்காரங்க போடவே முடியாது. ஆனா அவ்வளவு ஆர்டர் இருக்கிற விஷயம் அதை நம்ம கையில் எடுத்து நம்ம பிள்ளைகளுக்கு கற்றுவோம். வெளிநாட்டில் போய் நல்லபடியா இருந்துமே. என்ன சொல்றீங்க? சொல்லுங்க. வெளிநாட்டுக்கு போய் தோட்டத்தில் சம்பந்தம் கிடைக்கும். ஒண்ணு கிளையில கேட்க போட்டு ஆட்கள் கிடைக்கும். ரெண்டு, நான் கட்டுறது தொழில் சுமையை சாப்பிட்டு வர நான் இது ஒண்ணு கூட சாப்பிடணும், உங்க பேரன் சாப்பிடணும், உங்க கொண்டு பேரை சாப்பிடணும். இதுதான் அதோடைய நோக்கம். எனக்கு மட்டும் இல்லை, வேறு இண்டஸ்ட்ரிக்கு பான் பற்றாக்குறை. அதனாலதான் இந்த துறையில் இல்லை, தமிழகத்தில் நீங்க எடுத்துட்டீங்களா, கட்டடத்துறையா இருக்கட்டும், காப்பீடு துறையா இருக்கட்டும், எந்த துறையை நெல்ல இருக்கிறது விவசாயத்திலிருந்து நீங்க நாட்டுல இருந்து ஆள் எடுக்க வேண்டிய நிலையில் இருக்கிறோம். ஆள் பற்றாக்குறை தமிழகத்தில் மிகப்பெரிய இடத்துல இருக்கு. ஒரு இன்ஜினியரிங் காலேஜுக்கு 500 பேர் வேணும்னா 5000 பேர் படிச்சு ரெடியா இருக்காங்க. ஒரு ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ்லயோ அல்லது ஐடி சொல்யூஷன் பேஸ்லயோ பாத்தீங்கன்னா ஐடி படிக்கிறவங்க 100 பேர் இருப்பாங்க. ஐடிக்கு படிக்காத ஒரு 400 பேர் எக்ஸ்ட்ரா உள்ள வரும். ஒரு அம்பர்லா கூட 10,000 பேர் வேலை செய்யணும். கம்ஃபோர்ட் ஜோனிங் இருக்கு ஐடி. கேட்டரிங் என்னன்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்டார் ஹோட்டல்ஸ் மட்டுமே கேட்டரிங் கிடையாது. ஸ்டார் ஹோட்டல்ஸா இருக்கட்டும், ஷிப்பிங் கார்பரேஷன் இருக்கட்டும், அல்லது ஏர்லைன்ஸ்ல இருக்கட்டும். இன்னைக்கு தமிழ்நாட்டில், குறிப்பா தமிழ்நாட்டில் எத்தனை எஸ்சி செட் இருக்குன்னு பாத்தீங்கன்னா, இங்க சென்னையில் மட்டும் 7 எஸ்சி செட் இருக்கு. 7 எஸ்சி செட் இருக்கு. எல்லா இடத்துல இண்டஸ்ட்ரியல் கேட்டரிங்கிறது பாத்தீங்கன்னா 10,000 பேர், ஒரு ஃபேக்டரியில 10,000 பேர் வேலை செய்யணும், 10,000 பேர் வீட்டுக்கு சாப்பாடு கொடுக்க போகுது. அவ்வளவும் ஒரு இண்டஸ்ட்ரியல் காரிடார் தான் ப்ரொவைட் பண்றாங்க. இந்த மாதிரி எல்லா எஸ்சி செட்லையும் சரி, ஸ்பெஷல் எக்கனாமிக் ஜோன் மட்டும் இல்லை, எனி ஃபேக்டரிஸ்ல இன்னைக்கு வந்து இண்டஸ்ட்ரியல் கேட்டரிங் அவ்வளோ ஆட்கள் தேவைப்படுது. ஆனா ஆட்கள் கிடைக்கிறது இல்லை. அப்ப என்னன்னா ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் காலேஜ் வந்து ஆரம்பிக்கிறாங்க. தமிழ்நாட்டில் 2 தான் இருக்கும். திருச்சியில் ஒரு சம்பவம் இருக்கு. அது கிட்டத்தட்ட எஸ்ஆர்எம் பண்ணிட்டு இருக்காங்க. இன்னும் ஒரு 3 இன்ஸ்டியூஷன் ரெப்யூட்டடா பண்ணிட்டு இருக்காங்க. இந்தியா லெவல்ல பாத்தீங்கன்னா ஒரு 100 இன்ஸ்டியூஷன் ரெப்யூட்டடா இருக்கும். நிறைய வந்து ஹேம்லெட் குக்கிராமங்கள்ல கூட வந்து சின்ன சின்னதா வந்து பாத்தீங்கன்னா வளர்ந்துருப்பாங்க தவிர, ஆனா இண்டஸ்ட்ரியல் நீடை வந்து கொடுக்குறேன்னா எனக்கு கிடையாது. ஆக்சுவலா வி ஹேவ் வெரி பிக் டிமாண்ட். அதான் நான் சொன்னேன், படிச்சு முடிச்சு 2வது ரெசியூம் கூட பிரிண்ட் ஆகுது, பிளேஸ்மெண்ட் எடுத்து கொடுத்து ரெடியா இருக்காங்க. ஆட்கள் அவ்வளவு டிமாண்ட் இருக்கு. ஏன்னா மேக்ஸிமம் ஃபேக்டரியில் வேலை செய்யறவங்கல இருந்து எந்த துறையில இருந்தாலும் இன்னைக்கு எல்லா இடத்துலையும் அவங்களே ஃபுட்டை ப்ரொவைட் பண்ணி 12 hours ஜாப் கொடுக்குறது. என்னன்னா இன்னைக்கு ஒர்க்மேன்ஷிப் அதிகமாக தேவைப்படுறாங்க. வி நீட் பீப்புள் ஃபார் கேட்டரிங். அதனாலதான் என்னன்னா அவங்களுக்கு பணம் இல்லைனாலும் படிக்க வைக்கலாம்னு சொல்றோம். ஏன்னா அவங்களுக்கு தேவைப்படுது. நம்ம ஒன்றும் வந்து ஒரு 20% ஃப்ரீயா பண்ணா கூட 80% கமர்ஷியலா தான் பண்ண போறோம். ஆனால் என்னன்னா நீங்க கிவ் தட் அஃபோர்டபுள் காஸ்ட்ல கொடுத்து பெட்டர் எஜுகேஷன். அது தமிழ்நாட்டில் படிச்சிருந்தாலும் எந்த ஊர்ல படிச்சா என்ன, அது ஒரு பிரச்சனையே கிடையாது. வெல்கம் கம் டு திஸ் இன்ஸ்டிடியூஷன், யூ கேன் கிவ் them better education. உலக அளவுடைய சண்டைங்கிறது ஒரு நான்வெஜ்ஜுக்கான நாள். இது பிரியாணி மட்டும் இல்லை, டெக்டைல்ஸா இருக்கட்டும், எந்த தொழிலா இருக்கட்டும், எந்த துறையா இருந்தாலும் அரசு சார்ந்த துறைகளை விட்டுட்டு துறைக்கு இருக்கக்கூடிய அனைத்துமே அன்னைக்கு தீர்க்கிறதா இருக்கும். ஒரு பத்திரிகையாளர் நீங்க இப்படி கேட்டு ஆச்சரியமா இருக்கு. இல்ல இல்ல, அது வந்து ஹாலிடே நாள். ஹாலிடே நீங்க சனிக்கிழமை நைட்டு கொண்டாடுவாங்க. சனிக்கிழமை பகல் கொஞ்சம் இருக்கும், ஒரு 20 சதவீதம் இருக்கும். ஞாயிற்றுக்கிழமை 2 சதவீதம் மாறிக்கும். திங்கட்கிழமை மறுபடியும் நார்மல் ஆயிடுவாங்க. இது நீங்க வெள்ளிக்கிழமை எடுத்துட்டீங்கன்னா கொஞ்சம் ஸ்லோவா இருப்பாங்க. செவ்வாய்க்கிழமை ஸ்லோவா இருக்கும். ஒரு நான்வெஜ் பிசினஸ்ங்கிறது முதல் வியாழன், சனி, ஞாயிறு 4 days தான். வெஜிடேரியன் எல்லா நாளுமே ஆவரேஜா இருக்கும். இதுதான் காரணம். ஞாயிற்றுக்கிழமை வந்து நீங்க பாத்துருங்க, கோழி கடை பார்த்தீங்கன்னா பிரியாணி கடை மட்டுமே ஏன் பாருங்க, கோழி கடைக்கு போக, நீங்க கறி கடைக்கு போக, எல்லாத்துலையும் இருக்குதான் செய்ய. அது வந்து உலகத்துல ஒரு நான்வெஜ்ஜுக்கான கொண்டாடக்கூடிய ஒரு டே. நான்வெஜ் டே ஒரு டே இருந்தா அது சண்டே. ஏற்கனவே ஒரு 15 வருஷம் 20 வருஷத்துக்கு முன்னாடியே படிச்சுவாங்க. அவங்க தொடர்ந்து இண்டஸ்ட்ரியல் கேட்டரிங்ல சில பேர் ஒர்க் பண்ணிருப்பாங்க.
சிலர் ரெஸ்டாரண்ட்ஸ்ல ஒர்க் பண்ணியிருப்பாங்க, சிலர் வந்து ஸ்டார் ஹோட்டல்ஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா ஜெனரல் மேனேஜர் இந்த மாதிரி கேட்டர்ஸ்லாம் ஒர்க் பண்ணியிருப்பாங்க. ஸோ அவங்களுக்கு எல்லா டிவிஷன், அது ஃபுட் ப்ரொடக்ஷன் வந்து ஃபுட் சர்வீஸ் எல்லா டிவிஷனும் அவங்க போயிருப்பாங்க. டீச்சிங்லேயே பொதுவாக 15 வருஷம் இருக்கிறவங்க ஒரு 40 இயர்ஸ் வரைக்கும் பார்த்தீங்கன்னா இண்டஸ்ட்ரியில் வேலை பார்ப்பாங்க. 40 இயர்ஸ் மேலே வரும்போது ஆட்டோமேட்டிக்காக டீச்சிங் மேலே இன்ட்ரெஸ்ட் ஆகுவாங்க. ஏன்னா இந்த பிளட் இஸ் கமிங் டு ஃபோக்கஸ் ஆன் டீச்சிங். ஸோ அந்த வகையில் நாங்கள் எடுத்திருக்கிற ஃபேக்கல்டிஸ் எல்லாமே ரொம்ப மல்டி லாங்குவேஜ் தெரிஞ்சவங்க, மல்டிபிள் ஏரியாவில் ஒர்க் பண்ணுவாங்க. இன்ட்ரெஸ்ட் ஸ்டாண்டர்ட் அந்த கேட்டரிங் ரிலேட்டட் கோர்சஸ்க்கும் என்ன சிலபஸ் லெவல்ல என்ன டிஃபரன்ஸ் இருக்கு, என்ன மாதிரியான இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அண்ட் எஜுகேஷனல் சேஞ்சஸ் அப்கிரேட் பண்ணி நீங்க ஓபன் பண்ணுவீங்க? ஸோ பாயிண்ட் நம்பர் 1 சார், நீங்கள் 2012 வரைக்கும் பார்த்தீங்கன்னா engineering was in a capitation of 5 to 10 lakh rupees. Then it has come down. Now polytechnic is in the boom. இன்னைக்கு இப்போ அதே போல டேட்டா சயின்ஸ் அண்ட் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் இன்னைக்கு பூம் இருக்கு. ஸோ இன்னைக்கு டிமாண்ட் என்ன, இன்னைக்கு டிமாண்ட் இருக்கு. ஒரு கொஞ்ச நாள் கழிச்சு முதல்ல வந்து மெக்கானிக்கல் ஒரு பெரிய டிமாண்ட் இருக்கு. மெக்கானிக்கலுக்கு சப்வேஸ் பார்த்தீங்கன்னா அங்கே பிரான்ச்சஸ் வந்து மெக்கானிக்கல் ப்ரொடக்ஷன்ல வந்தாங்க. ஸோ இப்படி ஏரியா வைஸ் எலக்ட்ரிக்கல் வரும்போது எலக்ட்ரானிக்ஸ் பூம் ஆயிருக்கு சில நேரத்தில். இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா கோவிட்ல பார்த்தீங்கன்னா செமிகண்டக்டர் வந்து இவ்வளோ எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியர்ஸ் இருந்தது கூட we were in the need of semiconductor manufacturing, multi-layer ceramic capacitor manufacturers நம்ம தேவைப்படுற அலைஞ்சோம். ஏன்னா இருக்கிறது 3 கண்ட்ரி தான் மோனோபோலியா இருக்காங்க, ஒன்று தைவான், ஒன்று சவுத் கொரியா அண்ட் ஜப்பான். இந்த 3 பேர் தான் மோனோபோலியா இருக்காங்க. பட் அங்கே பெரிய டிமாண்ட் அண்ட் சப்ளை பண்ண முடியாது. அப்படி எப்படி இன்ஜினியரிங் இந்த மாதிரி ஒரு டிமாண்டோ, ஐடி சொல்யூஷன் ஒரு டிமாண்ட் இருந்ததோ, சிவில் இன்ஜினியரிங் ஒரு டிமாண்ட். ப்ரெசென்ட் சிச்சுவேஷன் இப்போ பார்த்தீங்கன்னா சிவில் இன்ஜினியரை விட ஆர்கிடெக்சர் ரொம்ப டிமாண்ட், ஆர்கிடெக்சரை விட பார்த்தா ஸ்ட்ரக்சர் இன்ஜினியரிங் ஒரு டிமாண்ட். ஸோ டிமாண்ட்ஸ் இருக்குது. ஏன்னா இப்போ பெரும்பாலும் வீடு கட்டுறதுக்கு எல்லாருமே ஒரு மேஸ்திரி கூட பிளான் போடுறாங்க, ஆர்கிடெக்சருக்கு ஆள் தேவை, ஸ்ட்ரக்சருக்கு ஆள் தேவை. அது போல இந்த கேட்டரிங் நீங்க சொன்ன மாதிரி தமிழகம் ஃபுல்லா பரவி கிடந்தது. ஏன்னா அன்னைக்கு வந்து அட்டானமஸ் யூனிவர்சிட்டி, டீம்ட் யூனிவர்சிட்டி நிறைய அஃபிலியேஷன் கொடுத்தா நிறைய பண்ணி வச்சிருக்காங்க. நாங்க ஆர்ஆர் என்ன பண்றோம்னா எங்களுக்கு ஓன் ரிசோர்சஸ் இருக்கு. முதல்ல ஃபர்ஸ்ட் எங்களோட பிளஸ் என்னன்னா we have our own sources. ஒரு சோர்ஸ் என்ன, we have கிச்சன் அக்ராஸ் தமிழ்நாடு, we have கிச்சன் அக்ராஸ் தமிழ்நாடு. ஒன்று. ரெண்டாவது இன்ஸ்டிடியூஷனுக்கு உண்டான பண்ணியிருக்க இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் என்னன்னா ப்ரொடக்ஷன் பார்ட்டுக்குன்னு சரி தனியா இருக்கு, ஹவுஸ் கீப்பிங் பார்ட்டுக்கு தனியா பண்ணிருக்கோம், ஃப்ரண்ட் ஆஃபீஸ் மேனேஜ்மெண்ட் தனியா பண்ணிருக்கோம், பேக்கரி கான்ஃபெக்ஷன் தனியா பண்ணிருக்கோம். ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டும் தனித்தனியா நம்ம எல்லாமே லேப் செட் பண்ணிருக்கோம். அல்டிமேட்டா ஒரு டைம்ல வந்து ஏன்னா நாங்க வந்து டார்கெட் வந்து 400 எங்களோட இன்டேக் வந்து 400 ஸ்டூடெண்ட் இருக்கு. 200 ஃபர்ஸ்ட் பேட்ச், செகண்ட் பேட்ச் வந்து ஈவினிங் பேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 200 ஸ்டூடெண்ட்ஸ். அல்டிமேட்டா எல்லா ஸ்டூடெண்ட்ஸுமே மேக்ஸிமம் 80% ஸ்டூடெண்ட்ஸ் ஒரே டைம்ல லேப் ஒர்க் பண்ற மாதிரி தான் நம்ம செட் பண்ணிருக்கோம். ஸோ இந்த லேப் எக்ஸ்பீரியன்ஸ் அதோட சேர்த்து கொடுக்குற நம்ம தியரி எக்ஸ்பீரியன்ஸ், அது கொடுக்குற நம்ம இன்டர்னல் அசஸ்மெண்ட், இது எல்லாமே அந்த ஸ்டூடெண்ட் பெரும்பாலும் நல்ல, அதாவது எவ்வளோ பெரிய கேட்டரிங் வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கும் சுவிஸ்ல 7 லட்சம் ரூபாய் சார். இன்னைக்கும் கேட்டரிங் காலேஜ் வந்து லண்டன்ல எம்பிஏ பண்றவங்களோட சார்ஜை விட கேட்டரிங் காலேஜுக்கு சுவிஸ்ல படிக்கிற பசங்க, யூகேல படிக்கிற பசங்க 30 லட்சம் ரூபாய் பேக்கேஜ் கொடுத்து படிக்கிறாங்க. இன்னைக்கும் ஹையஸ்ட் பே வந்து நீங்க எல்லா இண்டஸ்ட்ரி ஐடி ஃபீல்டு ஈக்குவலா சம்பளம் கொடுக்குற ஒரே துறை வந்து பார்த்தீங்கன்னா கேட்டரிங் தான். நீங்க வந்து சார் சொன்னாரு ஒரு மாஸ்டருக்கு நான் 40,000 80,000 கொடுக்குறேன். நான் உங்களுக்கு இன்னும் ஒரு படி மேலே போங்க, ஓவர்சீஸ் போங்க, இன்னொரு படி நட்சத்திர ஒரு 10 ஸ்டார் ஹோட்டல் போங்க, ஒரு 7 ஸ்டார் போங்க, 5 ஸ்டார், அப்படி இன்னும் மேலே போய் செஃப்ல டிமாண்ட் பெருசா இருக்கு. ஏன்னா செஃப்பை நம்பி மட்டும்தான் எல்லா ஹோட்டல்ஸுமே இயங்கிட்டு இருக்கு. எத்தனாயிரம் கோடி போட்டாலும் முழுக்க செஃப்பை நம்பி மட்டும் தான் இயங்கி இருக்கு சார். நான் முதலாளி கிடையாது, நானே ஒரு செப்பு தான். ஒரு செப்பு உருவாக்குறாரு, இதுதான் உண்மை. நான் பணம் போட்ட முதலாளி கிடையாது, நீங்க புரிஞ்சுக்கணும். முதல் போராடியே அந்த காலேஜுக்கு வந்துதான், சரிங்களா? அதை நீங்க உணர்ந்துக்கணும். எந்த காலேஜுக்கும் இல்லாத ஒரு எக்ஸ்பீரியன்ஸை என் பிள்ளைகளுக்கு ஒரு ஆற்றலா அவனுக்கு எப்படி சொன்னாலும் ஏற்றுக்கிற உணவுக்கு எனக்கு தெரியும். ஒரு விஷயத்த நம்ம சொல்றதுல தான் இருக்கு. நம்ம தாப்பால சாப்பிட்டு இருந்தேன், கொஞ்சம் ரசம் வைப்பான்னு சொன்னேன். ரசமா அப்படின்னு அதிர்ச்சி ஆயிட்டான். என்னடா அவ்வளோ அதிர்ச்சி ஆயிட்டீங்க? என்ன ரசம் எப்படி சார்னா? உடல்ல பால் தக்காளி பழத்தை பிரிஞ்சுங்க, இந்த மிளகு சீரத்தி பூண்டெல்லாம் ஒன்னா போட்டுடி, இந்த ரசம்லாம் போட்டு இடிச்சுக்க, அப்படி சூடு பண்ணி எடுத்து வைப்பாங்க. இந்த சொல்ற விதத்துல போனா உடனே எடுத்து வந்துட்டான். இதவே நம்ம என்ன ரசம் வைக்க தெரியாதா? முன்ன தக்காளி எடுத்துக்க, பூண்டை எடு, மிளகு எடு, சீரகத்தை எடு, பச்சை மிளகாய் எடு, அதுக்கப்புறம் அந்த ஒன்னா போட்டு இடிச்சு தனித்தனியா எடு, அடுப்பு பத்த வை, சூடு பண்ணு, எண்ணெய் ஊத்து, தக்காளி போடு, தக்காளி வதக்கு, இப்படி சொல்லி நிச்சயமா ரசம் வச்சுக்க முடியாது. ஆமா, அது சொல்ற போட்டா நப்பி இடிச்சு கொதிக்க வச்சு எடுத்து போனேன். 10 நிமிஷம் எடுத்து வந்துட்டான். இந்த நுணுக்கம் ஏன்றது அந்த பிள்ளைகளை எப்படி, ஏன்னா அந்த எக்ஸ்பீரியன்ஸ் என் ரத்தத்துல
எனக்கு உங்களுக்கு தெரிஞ்சவங்க ஒரு உணவுத்துறை விட்டா எனக்கு வேற தெரியாது. தெரியாதவங்களாக நான் சினிமா இருக்கேன், தெரிஞ்சுக்கணுங்க. தெரியாதவங்களாக நினைச்சு நான் கூட நடிக்கணுங்க. தெரியாதையும் நான் செஞ்ச போது தெரிஞ்ச போது எப்படி செருமை அந்த நுணுக்கம் எனக்கு தெரியும். எப்படி தட்டி கொடுத்தா அவங்க வேலை செய்யறாங்க. அப்துல் கலாம் சொல்லுவாரு, எல்லா வகையிலும் அவன் அனுபவப்படுத்தி விட்டு நன்மை எதிர்பார்த்தா நடக்குமான நாம் அப்துல் கலாம் அவருடைய வார்த்தையை படித்தவர். அதனால இந்த பிள்ளைகள் அவனை அழகா கொண்டு போய் சீக்கிரம் அவங்க ஒரு அலைவு ஆட்டினா கொண்டு வர முடியும். ஒரு தன்னுடைய உலகத்துடைய சாம்ராஜ்யம் ஆக்கிட முடியுமாங்கிறது உங்களுடைய விஷயம் தானே. எத்தனை பேரை வளர்த்திருப்பேன், எத்தனை பேரை கனவு பிடிச்சி கை பிடிச்சி எப்படி கொண்டு வந்திருப்பேன். அந்த வேலை தான் இன்னைக்கு காலேஜுக்குள்ள நான் தொடர போறேன். இது சிறிய ஒரு வட்டத்துக்குள் அடங்காம மிகப்பெரிய தமிழ்நாட்டுல ஒரு தாக்கத்தை மாணவர்கள் மத்தியில் ஏற்படுத்த வேண்டும் என்பதுதான் என் நோக்கம். ஒரு தொழிலாளி உள்ள போறாரு காலேஜுக்குள்ள.